Hello students, இன்னைக்கு 10th standardல exercise 2.5ல இருக்கிற sum number 11. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Then find the three terms. ஸோ நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க the sum அப்படின்னா ஆட் பண்ணுறோம். எதெல்லாம் ஆட் பண்ணுறோம்? 3 consecutive terms ஆட் பண்ணுறோம். அந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா ஏபியில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏபியில் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், அதை ஆட் பண்ணுறோம். ஸோ let the terms be a minus d a plus d எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம ஏன் இந்த மைனஸ் டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதில் சம் போடும்போது ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும், அதுக்காக தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sum of the three terms is equal to 27 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட 3 டேர்ம்ஸை ஆட் பண்ணுறோம். a minus d a plus d அப்படின்ற 3 டேர்மை நம்ம சம் போடும்போது எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ் வந்துடும். ஸோ sum of the three terms ஈஸுக்கு பதிலாக is equal to is 27. ஸோ இதில் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சலாக மீதி இருக்கிறது 3a is equal to 27. இப்போ a is equal to 27 by 3. a is equal to 9. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேருந்து ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? and their product is 288. ஸோ நம்ம எந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோமோ அந்த டேர்மை ப்ராடக்டில் போடுறோம். செகண்ட் கண்டிஷன் product is equal to 288. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட டேர்ம் a minus d a plus d அப்படின்ற இந்த 3 டேர்மை வந்து ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு 288 கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஏக்கு வேல்யூ தெரியுமா? ஸோ ஏவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 மைனஸ் டி இன்ட்டு 9 இன்ட்டு 9 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288. ஸோ இங்கே இருக்கிற இந்த 9 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் போயிடுமா? ஸோ இந்த டேர்ம் பாருங்கள், 9 மைனஸ் டி 9 ப்ளஸ் டி a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இதுக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போது 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9. ஸோ கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 1 டைம் 3 times 27 remaining 1 18 2 times 9 ஸ்கொயரோட வேல்யூ 81 மைனஸ் d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. So 81 minus 32 is equal to d square. 81 minus 32 11ல 2 போச்சுன்னா 9, 7ல 3 போச்சுன்னா 4, 49 is equal to d square. அப்போ d is equal to plus or minus 7 எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம இந்த 3 டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ், அதுதான் கொஷின் இல்லையா? ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். நமக்கு இங்கே ஏக்கு எக்ஸாக்டாக ஒரே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, பட் டிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இஃப் a is equal to 9 d is equal to 7. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம எடுத்துக்கிட்ட டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ 9. ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். a மைனஸ் டி a ப்ளஸ் டி அப்படின்ற டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? a மைனஸ் டி 9 மைனஸ் 7 9 9 ப்ளஸ் 7 9 மைனஸ் 7 2 9 16. அதே போல் இஃப் a இஸ் ஈக்குவல் டு 9 d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏவோட வேல்யூ 9, இந்த டேர்மில் ஒரு மைனஸ், நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூவில் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 9 மைனஸ் 7. ஸோ 9 ப்ளஸ் 7 16 9 2. ஸோ இதே டேர்ம் தான் வரும், பட் ரிவர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the ratio of the 6th and 8th term of an AP is 7:9. Then find the ratio of the 9th term to 13th term. சரிங்களா? பாருங்க, the ratio of the 6th and 8th term of an AP. ஸோ term அப்படின்ற வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஸோ term ஃபார்முலா எடுத்துக்கலாமா?
term Tn is equal to a plus n minus 1 into d. இதில் நமக்கு எந்தெந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க, 6th டேர்மும் 8th டேர்மும் கொடுத்துருக்காங்க. அப்போ T6 எடுத்துக்கலாமா, என்னுக்கு பதிலாக 6, a plus 6 minus 1 5d is equal to, first 6th term கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ 7. ஸோ a plus 5d is equal to 7. அதே போல் 8th term கொடுத்துருக்காங்க, என்னுக்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T8 is equal to a plus 8 minus 1 7d is equal to 9. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ T6 is to T8 is equal to 7 is to 9 அப்படின்னு எழுதிடலாமா. சாரி, T6 is to T8 is equal to 7 is to 9. ஓகே, இப்போது இந்த ரேஷியோவில் இருக்கிறதுனால ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாமா. T6 by T8 is equal to T6க்கான டேர்மு a plus 5d by a plus 7d is equal to 7 by 9 அப்படின்னு எழுதிடலாமா. ஸோ இப்போ இது cross multiply ஆகுமா. cross multiply ஆச்சுன்னா 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. ஸோ இதில் 9 உள்ள மல்டிப்ளை ஆகும், இங்கே 7 உள்ள மல்டிப்ளை ஆகும். 9a plus 45d is equal to 7a plus 49d. ஸோ ஏலாம் ஒரு பக்கம், டிலாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். 9a minus 7a is equal to 49d minus 45d. 2a is equal to 4d கிடைக்குதா. இதுலேருந்து ஏவோட வேல்யூ எடுத்துப்போமா. 2a is equal to 4d கிடைக்குது. இதுலேருந்து a is equal to 4d divided by 2 அப்போது 2d ஆகிடுமா. a is equal to 2d நமக்கு கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த 9th term to 13th termனு ப்ரூஃப் பண்ண ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 9th term T9 ஃபைண்ட் பண்ணணும். T9 சரி, இதில் T9 is to T13 அப்படின்ற டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏக்கும் டிக்குமான எக்ஸாக்ட் வேல்யூ போட்டுக்கலாமா. a is equal to 2d இந்த வேல்யூவை கொண்டுட்டு போய் ஏக்கு பதிலாக 2d அப்படின்னு இதில் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இந்த டேர்மில் T6ல் ஏக்கு பதிலாக 2d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T6 is equal to a plus 5d is equal to 7. இப்போ இதில் ஏக்கு பதிலாக 2d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2d plus 5d is equal to 7. இப்போ 7d is equal to 7. அப்போ d is equal to 1ன்னு கிடைக்குதா நமக்கு. இப்போ இந்த dயோட வேல்யூ கொண்டுட்டு போய் ஏல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ ஏக்கும் டிக்குமான எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து T9 is to T13 ஃபைண்ட் பண்ணிடலாம். T9 is equal to a plus 8d. அதே போல் T13 is equal to a plus 12d. சரி, இப்போ இதில் ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் டியோட வேல்யூ 1 8 is 8. அப்போ 8 plus 2 10. அதே போல் ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் டியோட வேல்யூ 1 2 plus 12 is equal to 14. அப்போ T9 is to T13 is equal to 10 is to 14. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 13. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சரை ஏபியில் கொடுத்துருக்காங்க. The sum of the temperatures from Monday to Wednesday is 0 degree Celsius. ஸோ மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சரோட சம் மீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 0 degree Celsius கிடைக்குதான். அண்ட் த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 degree Celsius. ஸோ வெனஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 18 degree Celsius கிடைக்குதான். தென் ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமான டெம்பரேச்சர் என்னென்னன்றதை கால்குலேட் பண்ணணும். சரியா. இப்போ நம்ம வந்து ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் போட்ட போலவே a minus 2d a minus d a
a plus d a plus 2d அப்படின்னு எடுத்துக்கலாமா 5 டேஸோட டெம்பரேச்சரை இது மண்டேவோட டெம்பரேச்சர் இது டியூஸ்டே இது வெட்னஸ்டே இது தேர்ஸ்டே இது ஃப்ரைடே ஸோ 5 டேஸோட டெம்பரேச்சர்ஸை வந்து a minus 2d a minus d a plus d a plus 2d அப்படின்னு எடுத்துக்கிறோம் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் ஆட் பண்ணோம்னா 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ a minus 2d plus a minus d plus a is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதிலேருந்து 3a a டேர்ம்லாம் ஆட் பண்ணலாமா 3a d டேர்ம் ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் 3d is equal to 0ன்னு எடுத்துக்கலாமா இதுலேருந்து 3a காமனாக எடுத்துட்டோம்னா a minus d is equal to 0 3a காமனாக எடுக்கிறோம் அப்போ a minus d is equal to 0 which implies a minus d is equal to 0 which implies a is equal to d நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாமா இதிலேருந்து ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் இருந்து ஸோ a is equal to d அப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க Wednesday to Friday sum of the temperatures from Wednesday to Friday is 18 degree Celsius so Wednesday ல இருந்து a plus d plus a plus 2d is equal to 18 degree Celsius அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதுலேருந்து 3a plus 3d is equal to 18 இப்போ இதில் aக்கு பதிலாக d அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போது 3d plus 3d is equal to 18 அப்போ 6d is equal to 18 which implies d is equal to 3 so d ஓட வேல்யூ 3 இதில் இருந்து நம்ம இந்த a அப்போ which implies a is equal to d is equal to 3 a ஓட வேல்யூவும் 3 d ஓட வேல்யூவும் 3 இப்போ மண்டேக்கு தனியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாமா மண்டேவோட வேல்யூ என்னது a minus 2d is equal to a ஓட வேல்யூ 3 minus 2 into 3 அப்போ 2 3s are 6 minus 6 plus 3 minus 3 degree Celsius அடுத்து டியூஸ்டேக்கு a minus d அப்போ 3 minus of 3 is equal to 0 degree Celsius அடுத்து வெட்னஸ்டேக்கு a is equal to 3 is equal to 3 நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள் 3 degree Celsius ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குதா ஓகே அடுத்து தேர்ஸ்டேக்கு என்னது a plus d ஓட a ஓட வேல்யூ 3 plus d ஓட வேல்யூ 3 is equal to 6 degree Celsius அடுத்து ஃப்ரைடேக்கு a plus 2d is equal to 3 plus 2 into 3 2 3s are 6 6 plus 3 9 degree Celsius ஸோ வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 18 டிகிரி செல்சியஸ் கிடைக்கணுமா வெட்னஸ்டேவோட வேல்யூ 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ் கிடைக்குதா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா ஓகே நெக்ஸ்ட் சம் Priya earned rupees 15,000 in the first month. Thereafter, her salary increases by 1,500 per year. Her expenses are 13,000 during the first year and the expenses increases by rupees 900 per year. How long will it take for her to save rupees 20,000 per month? So, Priya வந்து ஃபஸ்ட்டில் 15,000 salary வாங்குறா சரியா அவளோட சேலரி வந்து இன்க்ரீசஸ் 1,500 per year ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கான இன்க்ரிமெண்ட் வந்து 1,500 ஆகுது அண்ட் ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் rupees 13,000 டியூரிங் த ஃபஸ்ட் இயரில் அவளோட எக்ஸ்பென்சஸ் வந்து 13,000 ஆகுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் rupees 900 வந்து அவளோட எக்ஸ்பென்சஸில் ஆட் ஆகிக்கிட்டே போகுது அண்ட் ஹவு லாங் வில் இட் டேக் எவ்வளோ வருஷம் கழித்து அவள் வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 rupees சேவிங் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க சரி பர் மந்த்துக்கு 20,000 எவ்வளோ நாள் கழித்து சேவ் பண்ணுவான்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நமக்கு இன்கம் போட்டுக்கலாமா இன்கம் ஃபஸ்ட்டு 15,000 இருக்கா அடுத்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1,500 இன்க்ரீஸ் ஆகுது அப்போது 15,000 கூட 1,500 ஆட் ஆச்சுன்னா 16,500 இது இன்கம் ஓகேவா அடுத்து இன்னொரு 1,500னா 18,000 இப்படியே இன்கம் போய்கிட்டே இருக்குமா அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறா 13,000 செலவு பண்ணுறா அப்புறம்
13,900 ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 900 ஆட் ஆச்சுன்னா 14,800ன்னு போகுமா? சரியா? இது இன்கம், இது எக்ஸ்பென்சஸ். அதுலேருந்து சேவிங் ஃபைன் பண்ணிக்கலாமா? சேவிங் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரா? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2000, இது வந்து 2600, இது 3200 கிடைக்குதா? சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ நாள் கழிச்சு அவள் 20,000 சேவிங் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஸோ இது சேவிங் தானே. ஸோ கடைசியாக நமக்கு 20,000 சேவிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2000 சேவ் பண்ணுறா, அப்புறம் 2600 சேவ் பண்ணுறா, அப்புறம் 3200 சேவ் பண்ணுறா. கடைசியாக அவள் எவ்வளோ சேவ் பண்ணுறா? 20,000 சேவ் பண்ணுறா. அந்த சேவிங் எவ்வளோ நாள் கழித்து நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு கொஷின் இதுதான். இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஓகேவா? இப்போ A is equal to 2000. அடுத்து D is equal to T2 minus T1. T2 minus T1 which is equal to 2600 minus 2000 is equal to 600. D ஓட வேல்யூ 600. அண்ட் நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா? L is equal to 20,000. அடுத்து நம்ம n ஃபைண்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். என்னக்கான ஃபார்முலா L minus A by D plus 1. ஸோ Lோட வேல்யூ 20,000 minus A ஓட வேல்யூ 2,000 divided by D ஓட வேல்யூ 600 plus 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 18,000 divided by 600 plus 1. கேன்சல் ஆகிடுமா? 0 0 கேன்சல். இது 1 டைம், இது 3 times 30. ஸோ 30 plus 1 31. ஸோ n is equal to 31. ஸோ நமக்கு வந்து சேலரி வந்து மந்தில் கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஒவ்வொரு வருஷத்தில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ n is equal to 31 years. Okay, thank you students.